பால் பணியாரம் உங்களுக்கும் வெடிக்குதா? எனக்கு 2 முறை வெடிச்சிருக்குங்க. அப்படி வெடிக்காமல் இருக்கணும்னா இந்த 2 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வரும். இதுக்கு நான் 1 கப் உளுந்து 1 கப் பச்சரிசி எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஊறிருக்கு. காலையில் எடுத்து பார்த்தா எல்லாமே மாவு அரைச்சிருக்கு. என் மாமியார் வடைக்கு அரைக்கிற மாதிரியே மாவு அரைச்சிட்டாங்க. இப்போ நான் என்னடா செய்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த மாவை திரும்பவும் மிக்ஸி ஜாடியில் சேர்த்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் சர்க்கரை, 2வது சால்ட்டு, இது 2யும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்தாக்கா இந்த மாதிரி மையாக இருக்கும். இதை நான் கையால் போட மாட்டேங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் அடித்து இதில் ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா? இதனால தான் நான் எண்ணெயில் விட போகிறேன். எப்படி வருதுங்கிறத பாருங்கள் நீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியான தேங்காய் பால், பால் பணியாரத்துக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புளிஞ்சிருக்கிற தேங்காய் பாலை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை சால்ட்டு, தேவைக்கேற்ப சர்க்கரை, வாசத்துக்கு ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா பாதாம் பிஸ்தா உங்கள் இஷ்டம் போட்டுக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆயிலும் சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ மாவை இந்த பாட்டில்னால எடுத்து விடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே, அதாவது கிரைண்டரில் அரைக்கையிலேயே மாவை நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் குண்டு குண்டாக வரும். திரும்பவும் மாவை நம்ம உப்பு போட்டு சர்க்கரை போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் இலகல் கொடுத்துருக்கு. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குறை குறைன்னு அரைக்கக்கூடாது. 2வது சர்க்கரை போட்டு அரைக்க